ஜானகி, சீக்கிரம் கிளம்புங்க, வண்டி வந்துற போகுது. ஆச்சுங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதா? ஏமா தீபா, ஓன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்பா. ஏய், எல்லாத்தையும் ஞாபகமா எடுத்து வச்சிட்டியா? அங்க போனதுக்கு அப்புறம் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் நீ உசுர வாங்காத. அப்பா, கார் வந்துருச்சு. அப்படியா? வா. சார் ரெடியா இருக்கீங்களா? சிவா சார் தான் அனுப்பி உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு. ஒரு 5 நிமிஷம் பா, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. சரிங்க சார். என்ன தர்மலிங்கம், குடும்பத்தோட வெளியூர் கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க, என் பொண்ணுக்கு ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருக்கேன், அதுக்காகத்தான் சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். என்னது கல்யாணமா? என்ன எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்ல. அப்படி என்ன அவசரமா கல்யாணம் பண்றீங்க? இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் பெரிய இடம், அவங்க வீட்டு வழக்கப்படி நிறைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யணுமா. அதுக்காகத்தான் கொஞ்சம் முன்னாடியே சென்னைக்கு போறோம். அங்க மாப்பிள்ளையோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்க போறோம். அப்ப எங்களெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ண போறீங்களா? சரி, அப்படியெல்லாம் இல்லம்மா, கல்யாண ஏற்பாடெல்லாம் அங்க போய் செய்ய வேண்டியது இருக்கு. நல்லா இருக்கேங்க சார். இவங்க தான் என்னோட மூத்த அண்ணி, பேரு மீனாட்சி. வணக்கங்க அண்ணி. இவங்க தான் தீபாவோட அப்பா, அவங்க தீபாவோட அம்மா. வணக்கம்மா. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணி, இவங்க எல்லாருக்கும் குடிக்க எதனா கொண்டு வாங்க. உடனே கொண்டு வரேன் தம்பி. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தம்பி. தம்பி சொன்ன மரியாதைக்காக தான் வந்தோம், நாங்க கிளம்புறோம். அட என்னங்க நீங்க வந்தது இப்படி பறக்குறீங்க? இருங்க, காஃபி குடிச்சிட்டு தான் போகணும். சார், தீபாவோட கல்யாணத்துக்கு எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை கூப்பிடாமையா? கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம், அவசியம் நீங்க வரணும். ஓகே சார். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. அடுத்த வாரம் தீபா கல்யாணம் வச்சிருக்காங்க. அப்படியா? மாப்பிள்ளையோட வீடு இங்க சென்னையில தான் இருக்கான். கல்யாண ஏற்பாடுலாம் பண்றதுக்காக முன்னாடி வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது கார் ரிப்பேர் ஆயிருக்கு. கார் ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம வீட்டுல இருங்கன்னு நான் கூப்பிட்டு வந்தேன். ஓ அப்படியே தம்பி, ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீபா. தேங்க்ஸுங்க சார். வண்டி ரெடி ஆச்சு சார். நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்க தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரங்க. தீபா, ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். தீபா, இந்தா இத வாங்கிக்கோ. கார்த்தி, நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஒரு கார் போகுதே, யார் வந்துட்டு போனது? தீபா தாமா, அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு போறாங்க. அவங்க எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க? அந்த தீபா கல்யாணம் சொன்னலமா, மாப்பிள்ளை இருக்கிறது சென்னையில தானா, அங்க போகதான் கிளம்பி வந்திருக்காங்க. அப்பதான் நம்ம வீட்டு பக்கத்துல கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் தான்
நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொன்னேன். அதனால தான்மா வந்துட்டு போறாங்க. இல்லப்பா, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆக போகுது, உனக்கும் கல்யாணம் ஆக போகுது. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அடிக்கடி பாத்துக்கிறதும் பேசிக்கிறதுமா இருந்தா அது 2 பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும். அதனால பார்த்து நடந்துக்கோ. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கார்த்திக், அத்தை பாருங்க எவ்வளவு மன கஷ்டத்தோட பேசுறாங்க. இனிமே அவங்க மனசு கோணாம நடந்துக்கோங்க. இந்த தீபாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஐயா, இதான் மாப்பிள்ளையோட கெஸ்ட் ஹவுஸ். இப்பதான் சாவி கொடுத்துட்டு கிளம்புனாரு. ஆபீஸ்ல ஏதோ ஒரு முக்கியமான வேலையா, அப்புறமா ரிலாக்ஸா வந்து உங்களை பாக்குறேன்னாரு. சரிங்க தம்பி, அவசர வேலைன்னா போய்த்தானே ஆகணும். நாங்க இனிமே இங்க தானே இருக்க போறோம், மெதுவாவே வந்து பாத்துக்கிட்டோம். ஐயா, அப்புறம் முத இந்த வீட்டுக்கு வர்றீங்க, ஆரத்தி எடுக்கிறதுக்கு இந்த வீட்டுல யாரும் லேடிஸ் இல்ல. ராஜு, நீ போய் அதை ஆரத்தி எடுக்க. இருங்க தம்பி, என் மருமகளை விட்டு ஆரத்தி எடுக்க சொல்றேன். இனிமே இதுவும் நம்ம வீடு தானே. மைதிலே, போய் ஆரத்தி எடுமா. ராஜு சார், அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணு. உள்ள அந்த தாம்பூல தட்டு கற்பூரம் எல்லாம் இருக்கு, எடுத்துக்கிட்டு வாங்க மேடம். வாங்க. அந்த பேக் கொடுங்க. கடவுளே, என் பொண்ணு கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். என்னடா இவ்ளோ இன்ட்ரெஸ்டா டிவி பாத்துட்டு இருக்க? அக்கா, எவ்வளவு பெரிய டிவி இல்ல? இதுல என்ன ப்ரோக்ராம் பார்த்தாலும் சூப்பரா இருக்குக்கா. இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒண்ணு வாங்கலாம்க்கா. அதெல்லாம் வாங்கிக்கலாம், நீ முதல்ல சாப்பிட வா. அப்புறம் மாத்திரை வேற போடணும், வா. இனியா, 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 அப்பா, இனியா, இனியா, என்னாச்சு? என்னாச்சு இனியா உனக்கு? கண்ணு திறந்து பாரு இனியா. ஐயோ, என்னாச்சு உனக்கு? கண்ணு திறந்து பாரு. அம்மா, அப்பா, தம்பி மயங்கி விழுந்துட்டான். இனியா, கண்ணு திறடா. இனியா, ஐயோ, அம்மா, எல்லாரும் கொஞ்சம் வாங்க. என்னாச்சு? கண்ணு திறந்து பாரு. என்னடாச்சு? அம்மாவை பாரு. என்னமாச்சு? இனியா, என்னாச்சு? இனியா, அம்மா பாருடா. டேய், அப்பா பாருடா. என்னடா? டேய், என்னங்க பாருங்க. டேய் இனியா, எழுந்துடா. இனியா. அப்பா, இவ்ளோ கூப்பிட்டாலும் கண்ணு முழிக்காமலே இருக்காப்பா. நம்ம ஹாஸ்பிடல் எனக்கு போயிடலாம்ப்பா. ஆமாப்பா, லேட் பண்ண வேணாம், ஹாஸ்பிடல் கூட்டி போயிடுவோம். தூக்குன. இனியா, பாத்து பாத்து, சீக்கிரம் வாங்க. என்ன சார் ஆச்சு? இந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். முத்து, அந்த ஸ்ட்ரெச்சரை கொண்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துருவாங்க. இனியா, சிஸ்டர், இங்க ஒரு பையன். அப்பா, என்னப்பாச்சு? இன்னும் ஒண்ணு சொல்லலப்பா.
டாக்டர் உள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு. தீபா, என் பையனுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அவன் நல்லபடியா குணமாயி வந்துருவான்ல? அம்மா, தம்பிக்கு எதுவும் ஆகாதும்மா. நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. அம்மா, டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்காருல்ல, இனி எனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. நர்ஸ், பேட் எடுங்க. இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வர ஓகே சார். மேம், இதுல இருக்க மெடிசன்ஸை வாங்கிட்டு வாங்க. சரிங்க சிஸ்டர். தீபா, அதை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல சார், நானே வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதை கொடுங்க தீபா, ஸ்லிப்பை கொடுங்க. நீங்க இங்க இருந்து பாத்துக்கங்க, நான் போய் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வரேன். சார், சொல்லுங்க சார். இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுங்க. ஹலோ சார், உங்களை பாக்குறதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். நீங்க எந்த ரூம்ல இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உள்ள போய் பார்க்கலாமா? பாக்குறது என்ன, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போங்க. லேசா மயக்கத்துல தான் இருக்காரு, அதுக்காக ஒன்னும் பயப்படலாம் வேணாம். இன்னும் 1 hourல நார்மல் ஆயிடுவாரு. He is okay now. Thanks. Don't worry. ரொம்ப நன்றி தம்பி. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரலைன்னா என் பிள்ளையோட நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். சார், நான் செஞ்சதே பெரிய உதவினா உங்க பொண்ணு எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க சார். என் உயிரை காப்பாத்திருக்காங்க, என் அண்ணன் குழந்தைங்களை காப்பாத்திருக்காங்க, எங்க கம்பெனிக்கு வர இந்த கெட்ட பேரை தடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும்னா என் லைஃப் ஃபுல்லா நான் நன்றி சொல்லிட்டு தான் சார் இருக்கணும். சார், நீங்க போய் இனியனை தூக்கிட்டு வாங்க, நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் சார். உங்களுக்கு எதுக்கு தம்பி வீண் சிரமம்? நாங்களே போய்க்கிறோம், நீங்க கிளம்புங்க. ரொம்ப நேரமா நீங்களும் எங்க கூடவே இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நான் உங்க எல்லாரும் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டே போறேன். சார், நீங்க போய் இனியனை தூக்கிட்டு வாங்க. சரிங்க, வாமா வாமா, இனி என்ன கூட்டு வந்துடலாம். அப்புறம் ஏன் அவன் அவளை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கான்? அவனுக்கு நட்சத்திரா கூட கல்யாண ஏற்பாடு வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல அவன் வேற ஒரு பொண்ணை பாக்குறது பேசுறதுன்னு இருந்தா அது இந்த கல்யாணத்தையே பாதிச்சிடாதா? இது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியலையே. சரியத்த, இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க. இத நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சா கார்த்திகை மேல கோவப்படுவாரு. ஏற்கனவே அந்த தீபா விஷயத்துல எனக்கும் அவருக்கும் மனஸ்தாபமா இருக்கு. மீறி நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அவர் ஒண்ணு பேச, நீங்க ஒண்ணு பேச, அது தேவையில்லாம இன்னொரு பிரச்சனை கிளப்பி விட்டுரும். சரி, இப்ப என்னதான் செய்யலாங்கிற? இல்லத்த, நான் பார்த்தேன், எனக்கு மனசு கேட்கல, அதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். இத அப்படியே நம்ம அமைதியா விட்டுருவோம் அத்த, கிளற வேண்டாம். நாம ஆக வேண்டியதை பாப்போம். அவருக்கும் நட்சத்திராவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாண ஏற்பாட விறுவிறுன்னு செய்வோம். சரிதானே அத்த? யானை, வாமா. என்னங்க ராகுலா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. சரிங்க. கட்டெல்லாம் மாத்திக்க எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாமே ரெடியா இருக்குங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். மோதிரம் 2 ஓட்ட தானே என்கிட்ட பத்திரமா இருக்குப்பா. பத்திரமா வச்சுக்க, கேக்குறப்ப கொடு. சரிங்கப்பா. வந்துட்டாங்க, வாங்க போலாம். வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் தர்மலிங்கம். நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குமா, எந்த பிரச்சனையும் இல்ல.
நீங்க தீபாவுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த மோதிரத்தை தான் பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் இந்த ஃபங்க்ஷன்ல மாத்திக்க போறாங்கம்மா. நல்ல விஷயம். தீபாவுக்கு நான் செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆமா, தீபா எங்க? அவ ரூம்ல தான் இருக்கா. நேரா போனீங்கன்னா அந்த ரூம். சரி, நாங்க போய் பாத்துட்டு வரோம். சரிம்மா. வா. என்னதான் பூ வச்சாலும் கல்யாணம் மட்டும் நடந்துருமா? இல்ல நடக்கதான் விட்டுருவேனா? தீபா, வாங்கம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 வருஷம் நீ சந்தோஷமா இருக்கணும். என்னம்மா நடிப்புடா சாமி. தீபா கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? என்ன சொன்னாங்க? சார், அவங்க இந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க, எதுவுமே பேச முடியல. ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அப்படியா? சரி, இந்தாங்க. இது சிட்டில ஃபேமஸா இருக்கிற ஒரு கார்டியாலஜிஸ்டோட பிசினஸ் கார்டு. எனக்கு அவர் ரொம்ப வேண்டியவர். தீபாவோட தம்பி அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்ட சொல்லுங்க. நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. சரிங்க சார், நான் அதை தீபாட்ட கொடுத்து நீங்க சொன்னதை சொல்லிடுறேன். நீங்க கிளம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் தீபா ஒரு வாட்டி பார்த்து பேசிட்டு போயிட்டுமா? இல்ல சார், இப்ப முடியாது. அவங்க இந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்புறமா வேணா வந்து பாருங்களேன். சரி, ஓகேங்க. இந்த கார்டை மட்டும் மறக்காம அவங்க கிட்ட கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துறேன் சார், நீங்க கிளம்புங்க. போங்க. சம்பந்தி, சிவா சார் மூலமா நாங்க ஏற்கனவே வர 18ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். நீங்களும் சரின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால 18ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. அதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்ல சம்பந்தி. 18ஆம் தேதியே கல்யாணம் வச்சுக்கலாம். சம்பந்தி, சம்பந்தி, அப்ப நாங்க நாங்க கிளம்புறோம். கிளம்புறோம். கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கு. ஆமா. எல்லாத்தையும் பார்த்தாகணும் இல்லையா? சரிங்க சம்பந்தி, நாங்க வரோம். போயிட்டு வராப்பா. போயிட்டு வரேங்க. வரேன் சார், வரேன். ரூபா, இதான் நல்ல சந்தர்ப்பம். இப்ப நாம அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஃபாலோ பண்ணி போனா அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை தள்ளி போட வைக்கணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். ஆமாமா, வா உடனே போலாம். அப்போ நாங்க கிளம்புறோம் தர்மலிங்கம். இருந்து சாப்பிட்டு போலாமேமா, அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்ல, இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதையும் போய் அட்டெண்ட் பண்ணணும். அதனால நாங்க கிளம்புறோம். அம்மா, நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. கல்யாணத்துக்கும் இதே மாதிரி வந்து நீங்க என்ன வாழ்த்தணுமா? கண்டிப்பா வரும் தீபா. நான் இல்லாம உன் கல்யாணமா? சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா. வாங்கம்மா. ஐயா, தீபாவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது. இதே மாதிரியே கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கான வேலைகளை நான் பார்க்கணும். அப்போ நான் கிளம்பட்டுமா? ரொம்ப நன்றி தம்பி. நீங்க செய்யற அந்த உதவிக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல தம்பி. மேம், நாளைக்கு கார்த்திக்
பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்களும் ரூபஸ்ரீயும் அவசியம் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். அதுக்கு தான் நான் கால் பண்ணேன். என்ன ஐஸ்வர்யா, என் பொண்ணுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வேற யாரோ ஒருத்தருக்காக பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு எங்களை வர சொல்றீங்க? இது உங்களுக்கே நியாயமா படுதா? மேடம், இப்ப என்ன கல்யாணமா நடந்துச்சு? பந்தக்கால் தானே நட போறாங்க. அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க பொண்ணு ரூபா தான் இந்த வீட்டுக்கு கடைசி மருமக. அதுல எந்த மாற்றமும் இல்ல. கார்த்திக்கும் ரூபாக்கும் நான் கல்யாணம் கண்டிப்பா பண்ணி வைப்பேன். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க ரூபாவோட சீக்கிரமா புறப்பட்டு வாங்க. ஓகே? இப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஐஸ்வர்யா. நாளைக்கு நாங்க கண்டிப்பா வரோம். சரி வாங்க, நேர்ல பேசிக்கலாம். சார், ஒரே நிமிஷம். ஐயோ, இவர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்காரே. டார்லிங், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சார், நான் உங்ககிட்ட 1 minute. ஹலோ. ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவன் இங்க திடீர்னு வந்தான். கதிர் வந்தா நான் மாட்டிப்பனே. இவனை சீக்கிரம் இங்க இருந்து கிளப்பிடணும். தனியாவா வந்தீங்க? இல்ல, ரிலேட்டிவ் ஒருத்தரோட ஜூஸ் குடிக்க வந்தேன். அப்படியா? அவர் எங்க? நல்லா மாட்டிக்கிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாயம் வெளுக்க போகுது. இவர்தான் நான் சொன்ன ரிலேட்டிவ், பிரதர் மாதிரி. ஹாய். ஹலோ. பிரதரா? வாய் கூசாம போய் சொல்றியேடி. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஓகே, யூ கேரி ஆன். இல்ல, எங்களுக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். ஓகே, பை. பாய். போலாம் வா. see you. சாரி தீபா. சார், சார். சார் ஐஸ்கிரீம். தேங்க் யூ. இந்த சாப்பிடு. பில் சார். ஓகே பிரதர். தேங்க்ஸ் சார். சாப்பிடுங்க. இனியா, ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அங்கிள். அப்போ இன்னொரு ஐஸ்கிரீம் சொல்லவா? இல்ல போதும் அங்கிள், இதுவே போதும். தீபா, நீங்க வேற எதனா சாப்பிடுறீங்களா? எனக்கு வேண்டாம் சார். ம். சரி, கார்த்திக் சார் கிட்ட இப்பவே உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அந்த ஒரே நிமிஷங்க. ஹலோ. எப்போ? அப்படியா? சரி, நான் உடனே கிளம்புறேன். ஓகே. ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. அங்க என்ன நடந்ததுன்னா சார், அது வந்து அந்த தீபா, போன்ல யாரு? அது வந்து அண்ணி. ஏன் தயங்குற? போன்ல யாருன்னு சொல்லு. கார்த்திக் சார் தான் பேசிட்டு இருக்காரு. நினைச்சேன் நீ இப்படி தயங்கி சொல்றப்பவே அவனாதான் இருக்கணும். போனு கூட. அண்ணி. சார், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப ஏன் தீபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க? அவளுக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. பந்தக்கால் ஃபங்க்ஷன் கூட நடத்த போறோம். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்ப நான் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்லங்க, அது வந்து சார், உங்க விளக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க.
இனிமே தீபாவுக்கு ஃபோன் பண்றதோ பேசுறதோ வேலை வேணாம். நாங்க ஏழைங்கிறதுனால இப்படியே பொறுமையா இருப்போம்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்தையும் இதோட விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஹலோ, ஏய், இனிமே அவன் ஃபோன் பண்ண எடுக்காத. 2 தடவை இப்படி செஞ்சா அவனே ஃபோன் பண்றத நிறுத்திடுவான். இதையே நினைச்சிட்டு இருக்காம போய் வேற வேலை இருந்தா பாரு. இந்தா. प्रसन्नवदनं ध्यायेते सर्वविघ्नोपशान्तये यस्वत्रदवक्त्रात्याः वर्षध्यापरशदं विघ्नं निघ्नति सततं विश्वक्षेणं तमाश्रये ॐ गणानां त्वा गणपतिं मवामहे कविं कवीनामुपमस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतिहाय चिन्वन्नोदभिक्षेदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमः. சாமி, நீங்க சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்தாச்சு. வேற ஏதாவது வேணுமா? இருங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓம் விநாயகாய நமः, ஓம் விக்னராஜாய நமः, ஓம் கௌரிபுத்ராய நமः, ஓம் கணேஸ்வராய நமः. ரூபா, நீ உள்ள போன பின்னாடியே வர. சரிம்மா, நான் போறேன். ஹலோ, சொல்லுங்க. நான் ராஜஸ்ரீ தான் பேசுறேன். ஓம் பூதாய நமः, ஓம் தக்ஷாய நமः, ஓம் அத்யக்ஷாய நமः, ஓம் துஜப்ரியாய நமः, ஓம் அக்னிகர்ப்பசிதே நமः, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமः, ஓம் வாணி பிரதாய நமः, ஓம் சர்வசித்தி பிரதாய நமः, ஓம் சர்வதனயாய நமः, ஓம் சர்வரீப்ரியாய நமः, ஓம் சர்வாத்மகாய நமः, ஓம் சிருஷ்டிகர்த்ரே நமः, ஓம் தேவாய நமः, ஓம் அநேகார்ச்சிதாய நமः, ஓம் சிவாய நமः, ஓம் சாமவோஷப்ரியாய நமः, ஓம் பரஸ்மை நமः, ஓம் ஸ்தூலதுண்டாய நமः, ஓம் அக்ரண்யே நமः, ஓம் சிவாய நமः, வணக்கம் ஆண்டி. வணக்கம். ஆதீசாய நமः, ஓம் சித்திதாயகாய நமः. ஹலோ, யார் பேசுறது? நான் மளிகை கடைக்காரர் அண்ணாச்சி பேசுறேம்மா. அண்ணாச்சி, நான் தான் மீனாட்சி பேசுறேன். உங்க வீட்டுல வேலை செய்யற திரகா பொண்ணு வந்து நிறைய பொருள் வாங்கிட்டு போச்சு. நவதானிய பாக்கெட்டை மட்டும் மறந்து வச்சுட்டு போயிடுச்சுமா. நானும் கவனிக்கலம்மா. நவதானியம் இல்ல, நீங்க ஒரே டென்ஷனா இருக்கு அண்ணாச்சி. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள அது இங்க வந்தாவணும் அண்ணாச்சி. அதாம்மா எனக்கு புரியல. இப்ப என்னம்மா பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுங்க, உங்க கடையில யாராவது இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க அண்ணாச்சி. இல்லம்மா, கடை பையன் வெளியில போயிட்டான். இங்க யாரும் இல்ல. நீங்க யாராவது இங்க அனுப்பி விட்டு வாங்கிக்கிறீங்களா? அண்ணாச்சி, நாங்க யாராவது வந்து வாங்கிட்டு வரதுக்குள்ள நல்ல நேரமே போயிடும். அண்ணே, நான் வேணா போய் கொடுத்துட்டு வரட்டுமா? என்னம்மா சொல்ற? நீ போய் கொடுத்துட்டு வரியா? அவங்க வீடு உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. ஏற்கனவே நான் அங்க போயிருக்கேன். அப்படியா? ஒரு நிமிஷமா. அம்மா, ஒரு பொண்ணுகிட்ட நவதானிய பாக்கெட்டை கொடுத்து விடுறேன், நீங்க வாங்கிக்கோங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க. நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு. இதை உடனே அனுப்பி வச்சிரமா. இத சீக்கிரமா கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துருமா. இல்லைன்னா ஃபங்க்ஷன் நடக்கிறதே சிக்கலாயிடுமா. கவலைப்படாதீங்க அண்ணாச்சி, நான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் கொடுத்துறேன். இந்தமா. இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கிளம்புறேன். தீபா, அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்ச நேரம் தானே, ஃபங்க்ஷன்ல இருந்துட்டு போங்களேன். நீங்க இருந்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேங்க. சரிங்க சார், நான் இருக்கேன். அத்தை, அவளை பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பிகு பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இப்ப பார்த்தா கலந்துக்கிற மாதிரி சொல்றா. வயசு இப்ப நமக்கு அவளை விட இந்த ஃபங்க்ஷன் தான் முக்கியம். அதனால எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்க வேண்டியதா. இந்த கார்த்தி மனசுல நான் இடம் பிடிக்கலான்னு பார்த்தா இந்த தீபா இடம் பிடிச்சிருவா போல இருக்கே. எல்லாத்துலயும் இவ எனக்கு போட்டியாவே வந்துட்டு இருக்கா. இந்த பாலை சேருக்கும்.
இந்த கலச தீர்த்தத்தை சேருங்க. இந்த நவதானியத்தை சேருங்க. குடும்பத்தை சேர்ந்தவா இந்த பந்தக்கால் எடுத்து கொடுங்க. அவ நடட்டும். வாங்கப்பா. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நீங்களும் வாங்கம்மா, வந்து புடிங்க. தானியம் தனம் வசும் பகவத்ரநாமம் சதசம் பத்ரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதா யத் புருஷத் ததேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते. ஓம் மகாலட்சுமி நமஹ. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி. எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீள்? அப்படி நீங்க நன்றி சொல்ல நினைச்சா கரெக்ட் டயத்துக்கு இந்த நவதானியத்தை கொண்டு வந்த இந்த பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த ஐயரும் அந்த தீபா பக்கம் சாஞ்சிட்டானா அந்த கருப்பு அப்படி என்னதான் சொக்குப்பொடி வச்சிருக்காளோ தெரியலையே. அப்ப நான் வரட்டுங்களா? சரிங்க சாமி. பந்தக்கால் நட்டாச்சு, எல்லாரும் சாப்பிட போலாம் வாங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். இருமா, எங்க போற? நீ இங்க இருந்து சாப்பிட்டு போமா. வேண்டாம் சார், நான் கிளம்புறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டுல தேடுவாங்க. வீட்டுக்கு தானேம்மா, வீட்டுக்கு தானே போகணும். போன் போட்டு சொல்லிட்டா போச்சு. நீ அவசியம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏங்க, அப்பா தான் சொல்றாருல, சாப்பிட்டு போங்க. சரிங்க சார், நான் சாப்பிட்டுட்டே போறேன். திலகா, இதெல்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கேன். சார் ஐஸ்கிரீம் சார். தீபா, ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? இல்ல சார், வேண்டாம். ஏங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்னங்க ஆகும்? அண்ணா 2 ஐஸ்கிரீம். சார் சார், ஐயோ அதெல்லாம் எதுக்கு சார்? வேண்டாம் சார். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு பாட வராது. பாட வராதா? என்ன சொல்றீங்க தீபா? என்னம்மா இவ பாட வராதுன்னு சொல்லி நம்மள மாட்டி விட்டுருவா போல இருக்கே. இரு, என்னதான் சொல்றான்னு பாப்போம். பொறுமையா இரு. உங்களுக்கு பாட வருமா தீபா? கார்ல வரும்போது கூட பாட தெரியாதுன்னு சொன்னீங்க. இல்ல சார், சின்ன வயசா இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தொண்டை கட்டி இருமல் சளின்னு படாத பாடுபட்டுட்டேன். அததான் நான் சொல்ல வந்து பாட்டு பாட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஐஸ்கிரீமே சாப்பிடுறது இல்ல சார். ஓகே, இது தெரியாம நான் உங்களை ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லிட்டேன். சாரிங்க. பரவாயில்ல சார், தெரியாம தானே சொன்னீங்க. சரி வாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அந்த தீபா எப்படியோ சமாளிச்சுட்டா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. வா. ரூபஸ்ரீயோட ப்ரோக்ராம் அடுத்த வாரம் இருக்கு போல. டைம் இருந்தா வந்து பார்க்கணும். பாருமா கார்த்தியை, என் கச்சேரியை கேட்க எவ்வளவு ஆர்வமா இருக்காருன்னு. அவரை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணியே ஆகணுமா? கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாத்தையும் நான் நடத்தி காமிக்கிறேன். ஏய் தீபா, வாடி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு எங்க கல்யாணத்துல நீ பாடுனல,
என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடி. எப்ப பாரு உன் குரலையும் பாட்டியும் பத்தி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, அன்னைக்கு நீங்க பாடின பாட்டு இன்னும் என் காதுல ஒலிச்சிட்டே இருக்கு. உங்க குரல்ல ஒரு வசீகரம் இருக்கு, அதான் எல்லாரையும் கட்டி போட்டு வச்ச மாதிரி கேட்க வைக்குது. அம்மா, அந்த தீபாவோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அன்னைக்கு கல்யாணத்துல பாடினது நான் இல்ல தீபா தானே தெரிஞ்சிடும் போல இருக்கேமா. எனக்கும் அதாண்டி பயமா இருக்கு. ஐயோ, கார்த்திக் சார் வராரே, வந்தா அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். இப்ப என்ன பண்றது? சரிங்க தீபா, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. வாங்க பாட்டி, எப்படி நல்லா இருக்கீங்களா? என்ன பேராண்டி, அன்னைக்கு கட்டிக்க போற இவளை பாக்க எங்க ஊருக்கே வந்த, இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? நாளைக்கு எங்க பார்க்கா சினிமாவா? அறிவு கெட்ட பாட்டி, இன்னைக்கும் ஏன் தப்பு தப்பா பேசுற? இவர் எனக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள இல்ல, புரிஞ்சுக்கோ. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டி. இப்படியே அங்க இங்கன்னு சுத்திட்டு தெரியாம சீக்கிரமா பேரனையோ பேத்தியையோ பெத்து குடுடி. ஐயோ கடவுளே. கரெக்டா? சாரி சார், அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் இந்த கேள்வி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிருச்சு. நீங்க ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க. அட விடுங்க தீபா, பாட்டி சொன்னதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்கலண்ணா. அவங்களுக்கு தான் சரியா காது கேட்காதுல, அவங்க பேசுறது எப்படி தப்பா எடுத்துக்கிறது? வாங்க போலாம். என்னம்மா இது, வர்றவங்க போறவங்களா அவங்கள பார்த்து புருஷன் பொண்டாட்டி மாதிரியே பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு எரிச்சலா இருக்குமா. விடுமா, அந்த செவிட்டு கிழவி பேசிட்டு போனது நினைச்சு நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத. அந்த கிழவி சொல்லிட்டா அப்படியே நடந்துருமா? உனக்கு கார்த்திக்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகாத. தீபா, நீங்க செருப்பு போடலையா? செருப்பு போடாமல வந்தீங்க? அது வந்து என்னங்க ஆச்சு சொல்லுங்க. நான் உங்க வீட்டுக்கு நவதானியத்தை எடுத்துட்டு வர வழியில ஆட்டோ பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஆட்டோ நிக்காமலே போயிடுச்சு. என்ன நாச்சியா, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல? என்ன கார்த்தி, விட்டுட்டு வந்துட்டியா? டிராப் பண்ணிட்டேன்ப்பா. கார்த்திக், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நீ இப்ப எங்க போயிட்டு வரீங்க? அப்பா தீபா வீட்டுல டிராப் பண்ணிட்டு வர சொன்னாரு, அதான் போய் டிராப் பண்ணிட்டு வரேன். நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு தான் வரீங்களா கார்த்திக்? அண்ணி, எதுக்கு சுத்தி வளைச்சு என்னன்னு கேக்குறீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா கேளுங்க. போற வழியில நீங்களும் தீபாவும் கோவிலுக்கு போயிருக்கீங்க, அதையே மறைச்சிங்கன்னு தான் நான் கேக்குறேன். நான் வேணும்னு எதுவும் மறைக்கல. கோயிலுக்கு போனது ஒரு சாதாரண விஷயம், அதனாலதான் நான் சொல்லாம விட்டுட்டேன். நீங்க ஏன் இதை பெருசுபடுத்துறீங்க? சரி, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? அது வந்து கார்த்திக்,
அதே கோவிலுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க. அவங்க தான் உங்க 2 பேரையும் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதான் கேட்டேன். ஆமா, இப்ப நீ எதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு கோயிலுக்கு போன? இல்லம்மா, அந்த பொண்ணு ஃப்ரைடே ஆனா தவறாம கோயிலுக்கு போகலாம், அதான் கோயில டிராப் பண்ண சொன்னா. நானும் கோயிலுக்கு வரேன்னு கூட போனேன். இதுல என்னம்மா தப்பு இருக்கு? கார்த்தி, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அந்த பொண்ணு கூட பேச வேணாம், பழக வேணான்னு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. நாச்சியா, இந்த தடவை நான் சொல்லித்தான் கார்த்தி அந்த பொண்ணு கூட போனான். இதுல அவன் தப்பு எதுவும் இல்லையே. ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? இவங்க இப்படி 2 பேரும் பேசுறதையோ பழகிறதையோ அந்த நட்சத்திராவோ இல்ல அவங்க அப்பா அம்மாவோ பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? மா, அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கம்மா. இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்லியா பழகறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம். இல்லப்பா, எல்லாரும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்க மாட்டாங்க. இப்போ உனக்கு சரின்னு படுறது எனக்கு தப்புன்னு படலையா? அப்படி நட்சத்திரா வீடும் தப்பா எடுத்துக்கிட்டா இந்த கல்யாணத்துக்கே பிரச்சனை வந்துடாதா? அதோட நீங்க 2 பேரும் பழகிறது அந்த பொண்ணோட கல்யாணத்தையும் பாதிக்கும் இல்லையா? ஐஸ்வர்யா, நீ நட்சத்திராக்கு போன் பண்ணி நாளைக்கு மறுநாள் பூஜை இருக்கிற விஷயத்த சொல்லி அவங்கள குடும்பத்தோட கோயிலுக்கு வந்துட சொல்லு. சரிங்க அத்தை, நான் இப்பவே சொல்றேன். என்னடா இவ்ளோ ஸ்லோவா போற? ஃபாஸ்டா போ. போறேன் டார்லிங், போறேன். ஐயோ, எதுக்கு இந்த ஐஸ்வர்யா இப்ப தேவையில்லாம கால் பண்றா? இந்த நேரத்துல இது தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ். அத்தை, கால் கட் ஆகுது. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. என்ன திரும்பவும் போன் பண்றா? நாம சொர்க்கத்துல மிதக்கிறது இவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. என்னாச்சு ஐசு? போன் போகலையா? இல்ல அத்தை, கால் போகுது. ஆனா அவ கட் பண்றான்னு நினைக்கிறேன். அப்படியா? அவ எதுக்கு கட் பண்ண போறா? திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. சரி அத்தை. என்னடா எழுவு, இவங்க கிட்ட ஒரே டார்ச்சரா இருக்கு. கொஞ்ச நேரம் போதையில சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. ஏய் நட்சத்திரா, எதுக்கு இப்படி போன கட் பண்ணிட்டே இருக்க? அந்த ஐஸ்வர்யா தப்பா நினைக்க போறா, அப்புறம் உனக்குதான் தேவையில்லாத பிரச்சனை. அதனால நீயே போன போட்டு பேசு. வேணா டார்லிங், நான் இப்ப பேசுற நிலைமையில இல்ல. பேசுனா போதையில இருக்கிறது தெரிஞ்சிடும். அத்தை, அவ வேணும்னே தான் போனை கட் பண்றா. நான் இவ்ளோ தடவை போனை போட்டும் கொஞ்சம் கூட மதிக்காம ரொம்ப அலட்சியமா இருக்கா. இல்ல ஐசு, அவ இருக்கிற இடத்துல ஏதாவது சிக்னல் ப்ராப்ளம் இருந்து போன் கூட கட் ஆகலாம் இல்ல? இல்ல அத்தை, அவ வேணும்னே தான் போனை கட் பண்றா. அவ இப்பவே இவ்ளோ திமிரு பிடிச்சவளா இருக்காளே, நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் யாரையுமே மதிக்கவே மாட்டா. இவ நம்ம கார்த்திக்கு சரிப்பட்டே வரமாட்டா அத்தை. ஐஸ்வர்யா, கொஞ்சம் பொறுமையா இரு. அவ பக்கம் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம பேசுறது சரியா இருக்காது. கார்த்தி, நீ நட்சத்திரா போன் போடு. சரிம்மா. கூட ஆடுதெல்லாம் அவ ஃப்ரெண்ட்ஸா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவளை எப்படி நல்லவன் நம்பி அபிராமி அம்மா மருமகளை ஏத்துக்க நினைச்சாங்க? ஜனனி, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் சொல்லு? ஏன் இவனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன், ஆனா இவனை இல்ல. என்னடி போதையில உளறியா? இல்லடி, தெளிவாதான் பேசுறேன்.
நான் கல்யாணம் பண்ணிக்க போறது கார்த்தின்னு ஒருத்தனை. என்னடி குழப்புற? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. ஜனனி, கார்த்தின்னு ஒரு கொழுத்த பணக்கார மாட்டிருக்கான். அவனோட அம்மாக்காரி மூளையே இல்லாத ஒரு முட்டாள். என்ன நல்லவன நம்பி அவனோட பையனோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டா. அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடீஸ்வரியா பணத்திலேயே மிதக்கலாம். அப்புறம் அவனை ஏமாத்தி சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி வாங்கிட்டு அப்புறம் கதிரோட அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுவேன். ஹே நட்சத்திரா, நீ எப்ப இப்படி மாஸ்டர் பிளான் மல்லிகாவா மாறின? சதி திட்டமெல்லாம் தீட்டுற? ஆமாண்டி. அடி பாவி, நீ இப்படி ஒரு திட்டத்தோட தான் கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா? இனிமேலும் நான் சும்மா இருந்தா அது கார்த்திக் சாருக்கு நான் செய்யற துரோகமா இருக்கும். விட மாட்டேன். அந்த குடும்பத்துக்குள்ள நீ மருமகளா போக நான் விட மாட்டேன். இப்பவே அபிராமி அம்மாவுக்கு போனை போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி இங்க வர சொல்றேன். ஹலோ, யார் பேசுறது? அம்மா, நான் தீபா பேசுறேம்மா. தீபாவா? எந்த தீபா? கார்த்திக் சாரோட ஃப்ரெண்டு தீபா பேசுறேன். ஓ, நீயா? என்ன விஷயம் சொல்லு. அந்த நட்சத்திரா ஒண்ணு நல்லவே இல்லம்மா. அவ உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாவும் இருக்க மாட்டா, கார்த்திக் சாருக்கு ஒரு நல்ல மனைவியாவும் இருக்க மாட்டா. ஏய், என்ன வளர்ற? ஆமாமா, அவ ரொம்ப தப்பான பொண்ணுமா. உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர அவளுக்கு எந்த தகுதியும் இல்லம்மா. ஏய், நான் அடக்கி பேசு. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா? அவளை பத்தி என்கிட்டயே தப்பு தப்பா சொல்றதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? நான் இப்படி வாய் வார்த்தையா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க நேர்ல வந்தா எல்லாத்தையும் நான் காட்டுறேம்மா. ப்ளீஸ்மா. நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால வரேன். எந்த இடம்னு சொல்லு. சரி, வரேன். நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்காம அசிங்கப்படுத்திடுவேன். ஜாக்கிரதை. நீங்க நேர்ல வந்து பாருங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி. அத்தை, என்னாச்சு? போன்ல யார்கிட்டயோ கோவமா பேசிட்டு இருந்தீங்க போல. போன்ல யாரத்த? அந்த தீபா தான் போன் பண்ணி தப்பு தப்பா பேசுறா. அப்படியா அத்த? அப்படி என்ன தப்பா சொன்னா? நம்ம நட்சத்திரா கெட்டவளா, அத நேர்ல வாங்க காட்டுறேன்னு வேற சொல்றா. அத்த, இத்தனை நாள் கார்த்திக் கிட்ட தான் ஏதோ ஒண்ணு பேசி அவர் மனசு கலைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப உங்களுக்கு போன் பண்ணி உங்களை அவ வலையில விட வைக்க பாக்குறா. அவதான் அத்த தப்பானவ. அவ பேச்சுக்கெல்லாம் நீங்க மரியாதையை கொடுக்காதீங்க. இல்ல ஐசு, அந்த தீபா விஷயத்த இதோட மூட்டை கட்டி வைக்கிறதுக்காவது நாம அங்க போய் தான் ஆகணும். ஆமா, நாம போறது நல்லதுதான். ஒருவேளை தீபா சொன்னது கரெக்டா இருந்தா அத வச்சு நட்சத்திராவை கட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு ரூபஸ்ரீய கொண்டு வந்துடலாம்ல. என்ன ஐசு யோசிக்கிற? ஐயோ ஒண்ணு, வாங்க உடனே போலாம். சரி வா போலாம். ஏ நட்சத்திரா, கார்த்திக் சாரோட அம்மா வந்துகிட்டே இருக்காங்க. இன்னியோட உன் ஆட்டோ முடிய போதும்.
எப்படி இங்க வந்தேன்னு யோசிக்கிறியா? சார் நீங்க மட்டும் சரியான நேரத்துல அந்த அபிராமி வரத பத்தி சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா நான் வசமா மாட்டிருப்பேன் சார். அந்த அபிராமியும் என்னை கேவலமா பார்த்து காரி துப்பிட்டு போயிருப்பா சார். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. ரொம்ப தேங்க்ஸ் சார். இடியட் இடியட் இடியட், அறிவு இருக்கா உனக்கு? நான் உன்னை நம்பி பெரிய பிளான் போட்டிருக்கேன். நீ அதெல்லாம் உடைக்கிற மாதிரி இப்படியா பண்ணுவ? சாரி சார், இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பார்க்கணும். தப்பு செய்யற நம்ம தான் எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். ஜஸ்ட் கொஞ்சம் அசந்தா கூட இப்படிதான் மாட்டிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரும். சாரி சார், இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். பேமெண்ட் பேசும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பேன்னு சொன்ன